ரியாஸ், இன்னைக்கு முதலமைச்சர் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒன்று, அவர் போக வேண்டியது கர்நாடகா கிடையாது, அவர் போய் டெல்லிக்கு போகணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு சட்ட போராட்டம் நடத்தி நமக்கான உரிமையை பெற்று விட்டோம். தண்ணி வாங்குறதுக்கு அவர் டெல்லிக்கு போகணும். அதை விட்டுட்டு அவர் கர்நாடகா போகிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். ஒரு விஷயத்தை கர்நாடகா எவ்வளவு சென்சிட்டிவாக, எவ்வளவு சீக்கிரமாக, எவ்வளோ ஒற்றுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த ஒரு ஒற்றுமை தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் இதை சரியாக கையில் ஹேண்டில் பண்ண மாட்டுறாங்க தமிழக அரசியல்வாதிகள்னு ஒரு விவசாயியாக அவருடைய கருத்தை ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கார். உண்மையாகவே அவருடைய கருத்தில் ஒரு நியாயம் இருக்குது, தவறாக எதுவுமே சொல்லலை. ஏனென்று சொன்னால் விவசாயிகள் தான் இந்த நாட்டில் நாட்டையே வழிநடத்தக்கூடியவர்கள் சொல்லலாம். அப்பேற்பட்ட விவசாயிகள் வயிறு எறியக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது இல்லை, இது கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக இது நடந்து கொண்டு இருக்கிறது. 1968ஆம் ஆண்டிலிருந்து இந்த தேதி வரைக்கும் இதுவரை நடத்திய ஆட்சியாளர்கள் கர்நாடக அரசும் தமிழக அரசும் 50 முறைக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். ஓகே, நம்ம தவறான கருத்தை இங்க பதிய வைக்கல, சரியான கருத்தை பதிய வைக்கிறோம். ஆனா நீங்க சொன்னது போன்று மத்திய அரசு இதில் தமிழகத்தின் நலன் காக்கும் அரசாக இருக்குமா? இருக்காது. கர்நாடகாவிற்கு நல்ல செய்யுமா? செய்யாது. ரெண்டு பேரையும் சொன்ன மாதிரி தொட்டில கிள்ளி விட்டு அல்றத வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் மத்திய அரசு. நான் இப்படி கேட்கிறேனே, நீங்க மத்திய அரசு தொட்டில கிள்ளி விட்டு புள்ளைய கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ், அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. ரொம்ப சொல்லி தண்ணி வாங்கி ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றோம். கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் நலனில் மட்டுமே அக்கறையோடு செயல்படுவோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இதற்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது. கடந்த மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, செல்வபிரந்தை அவர்களுக்கு முன்னாடி கே எஸ் அழகிரி இருந்தாங்க, இப்ப மரியாதைக்குரிய மாணிக் தாகூர் அண்ணன் இருக்காங்க. கே எஸ் அழகிரி அவர்களுடைய காலத்துல காவிரி நீர் பிரச்சனை பெரிய அளவுல போச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நாங்க தமிழ்நாட்டில் பல முறை கர்நாடக அரசை எதிர்த்து, அப்பொழுது அங்க ஆண்டு கொண்டிருந்த கர்நாடக காங்கிரஸ் கவர்மெண்ட்டை எதிர்த்து பல போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். இன்றும் என்றும் தமிழக மக்களின் நலனில் தான் அக்கறையோட காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும், காங்கிரஸ்காரர்கள் இருப்பார்கள். காங்கிரஸ் அரசு அங்கு இருக்கிறது என்பதற்காக அந்த மாநிலத்தின் நலனில் எங்களுக்கு அக்கறை என்பது இரண்டாம் பட்சம். தமிழக மக்களுடைய நலனில் தான் அக்கறையோட செயல்படுன்றதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது. அதுபோன்று கர்நாடக அரசை எதிர்த்து தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள். இப்படி இருக்கும்போது நாங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாகவே இருக்கோம். கர்நாடகா செய்யக்கூடியது மிகப்பெரிய தவறு. ஏனென்று சொன்னால் உபரி நீரை மட்டும் அண்ணன் சொன்னாங்க, உண்மையாவே அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உபரி நீரை மட்டும் திறந்து விடுவது பிச்சை போடுவதற்கு சமம். இல்ல, தவறுன்னு நீங்க சொல்றனால எதுவும் நடந்துற போகிறது கிடையாது. நீங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருக்கீங்க. முதலமைச்சர் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டாம்னு நினைக்கிறாரு? இது வரைக்கும் அதை பத்தி எதுவும் கருத்து சொல்லல. இன்னொரு விஷயம், கர்நாடகா போகணும்னு நினைக்கிறாரு. அதன் மூலமா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு தேசிய அளவுல எல்லாருடைய பார்வையும் தான் மேல விழணும்னு நினைக்கிறாரு. அதை தாண்டி முதலமைச்சர் கர்நாடகா போய் பேசுறனால எந்த பிரயோஜனமுமே இல்லைன்றாங்க. இந்த கேள்விகளை கடந்த 50 முறை சென்று பேச்சுவார்த்தை நடத்தும் போது வைக்கலையே. இல்ல சார், இன்னைக்கு சிஎம் யாரு? நம்ம அவரை தானே கேள்வி கேட்கணும். நம்ம தண்ணி இன்னைக்கு கிடைக்கலன்னா, இல்ல நம்ம இன்னைக்கு தண்ணி கிடைக்கலன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் அன்னைக்கும் போய் கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம்? இல்ல நாம யாரையுமே கேள்வி கேட்கல. அந்த வேலையை மற்றவர்கள் செய்வார்கள், நாங்க செய்ய மாட்டோம். யாரையும் கேள்வி கேட்கல. ஏற்கனவே இது போன்ற பேச்சுவார்த்தை மூலமாக பல தீர்வுகள் நல்லா சொல்லப்போனா நீங்க நல்லா கேட்டிருக்கலாம். போன ஆளுங்கட்சியோட போன திமுக ஆட்சியிலையும் கூட்டணியில இருந்தீங்க, இப்பவும் கூட்டணியில இருக்கீங்க, இப்பவும் நீங்க ஆளுங்கட்சி தான். நீ உங்களுடைய அந்த கேள்வி, நீ உங்களுடைய போராட்டம் அழுத்தமா இல்லைங்கிறது தான் அந்த விவசாயி வேதனையா பதிவு பண்றாரு. பல விவசாயிகளுக்கு தெரியும் சார், காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த விவசாயிகளின் நலனில் அக்கறையோடு இருப்பார்கள் என்பது ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பல முறை கர்நாடக அரசும் தமிழக அரசும் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறதா இல்லையா? இதில் மத்திய அரசுடைய தலையீடு மட்டும்தான் இருந்திருக்கின்ற கருத்துல இரண்டாம் பட்சம் இருக்கட்டும். தமிழக அரசும் கர்நாடக அரசும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கண்டிருக்கிறார்கள். தீர்வு கண்டதில்ல சார், தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. ஆனா தேவையான அளவு தண்ணியை திறந்து விட்டதே கிடையாது. அது தெரிஞ்சுக்காது. எந்த தேவையும் நிவர்த்தி செய்ய முடியாது. இரண்டாம் பட்சம் அது சார் சொன்னார் இல்லையா? சார் ரைட்டு, தப்பு கிடையாது. தண்ணீர் திறந்து விடப்பட்டதா இல்லையா என்பதுதான் கேள்வி. தமிழக அரசு கர்நாடக அரசும் சேர்ந்து பேச்சுவார்த்தை. இதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய குரலா? தண்ணி காங்கிரஸ் கமிட்டியோட குரல் என்னவென்றால், தண்ணி திறந்து விட்டாலே போதும்,
சார் தண்ணி வேணும், எங்களுக்கு தேவையான தண்ணி வேணும், திறந்து விட்டாலே போதும் கிடையாது. பல முறை இது நடந்திருக்கிறது என்ற கருத்தை தான் பதிவு வைத்திருக்கிறேன். இப்பொழுது எங்களுக்கு தேவையான தண்ணீர் வேண்டும். இல்ல ஒரே ஒரு நிமிஷம், இவரு சின்னதுரை ஏதோ குறுக்கிட்டு பேச, ஒரே செகண்ட் நான் சின்னதுரை உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. காங்கிரஸ்காரவங்க ஒரு தேசிய இயக்கம், ஏன்னா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று கொடுத்தவங்க, ஒரு தேசிய இயக்கத்தின் சார்பாக இருந்துக்கிட்டு பொறுப்பற்ற தன்மையோடு பேசக்கூடாதுங்கய்யா. அப்போ என்னாச்சு? இந்திய இறையாண்மை என்னாச்சு? இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னாச்சு? தேசிய ஒருமைப்பாடு என்னாச்சு? என்ன பேசுறீங்க? நாங்கள் சமாதானம் பேசணும், தண்ணியை திறந்து விட்டோம். சட்டத்தை நிலைநிறுத்துங்க. இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி நடக்குதா, தனிநபர் ஆட்சி நடக்குதா? என்ன சொல்றீங்க நீங்க? நான் காங்கிரஸ்காரன் ஐயா, பெருந்தலைவரை 4 முறை சந்திச்சு பேசியிருக்கோம். நாங்கள் பொழுதுபோக்கா இல்லை ஐயா. கக்கன் ஐயாவை திருச்சி சோமரசம் பேட்டால கக்கன் ஐயா, ஓவிய அழகேசன், கவி காமுச்செரி, கருத்துருவன் ஐயா அவங்கெல்லாம் கூட்டம் போட்டு பேசியிருக்கோம். நாங்கள் ஒன்றும் பொழுதுபோக்கான அரசியல்வாதி இல்லை. நீங்கள் முழுப்புற வேலையை விட்டுருங்க. தேசிய இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னாச்சு? நீங்கள் சட்டத்தை கடைப்பிடிங்க, அதுக்கு கற்றுக் கொடுங்க. ஐயா சொன்னதை ஏத்துக்கிறேன். சட்டத்தை நிறைவேற்றாத கர்நாடக அரசு மீது நடவடிக்கை எடுக்கக்கூடியது யாருங்க? சட்டத்தை, கோர்ட் உத்தரவை நிறைவேற்ற தவறிய கர்நாடக அரசு மீது மத்திய அரசு ஏன் வேடிக்கை பார்க்கிறது? எங்களுடைய கேள்வி அதுதான். கர்நாடகால காங்கிரஸ் அரசா கூட இருந்துட்டு போட்டு, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. தமிழ்நாட்டு நலனில் அக்கறையோடு பேசிட்டு இருக்கோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டிக்கிட்டு இந்த முதலமைச்சர் டெல்லியில போய் முற்றுகை போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் நடத்த வைங்க. நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, அதை நடத்த வைங்க. அது மூலமா தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? முற்றுகை போராட்டத்தின் மூலமாக தீர்வு கிடைச்சிரும் நினைக்கிறீங்களா? கூட்டத்தை போட்டிருக்கீங்களா? விவசாயிகள் கத்தியிருக்கோமே, விவசாய சங்க பிரதிநிதிகளை கலந்து பேசியிருக்கீங்களா? உங்களை வாழ்த்தி யார் பேசுறாங்களோ அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு பேசுவீங்க. விவாதத்தில் உண்மையா விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களை கூப்பிட்டுருக்கீங்களா? சட்ட வல்லுநர்களை கூப்பிடுங்க, நீதியியல் துறை வல்லுநர்களை கூப்பிடுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, கூட்டணி கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, விவசாய சங்க பிரதிநிதிகளை கூப்பிடுங்க, கலந்து பேசி முடிவெடுங்க. சரி, இதை நம்ம முரளி கிட்ட கேட்டுருவோம். முரளி கிட்ட கேட்டுருவோம், ரியாஸ் கிட்ட கேட்டுருவோம். முதலமைச்சர் 3ஆம் தேதி கர்நாடகா போறாரா இல்லையா? கர்நாடகா தரப்புலேருந்து வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கேருந்து தமிழக அரசுக்கிட்டேருந்தோ, அமைச்சர்கள் கிட்டேருந்தோ, முதலமைச்சர் கிட்டேருந்தோ எந்த ஒரு மறுப்போ எந்த ஒரு விளக்கமோ இல்லை. போறாரா இல்லையா? மேல்முறையீடுக்கு போறாங்க கர்நாடகா. இவங்க என்ன செய்ய போறாங்க? முதல்வர் நிச்சயமா போவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அதற்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு நீங்க நினைச்சது மாதிரிதான். சார் கொஞ்சம் இருங்க சார். அவர் பேசுறது சின்னதுரை அவர் பதிவு பண்ணிட்டு ஐயா போவார்னு நம்பிக்கை இருக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எப்படி காப்பாத்த போறீங்க? இல்ல அது தவறாக அவர் கருத்து அவர் பதிவு பண்றாரு. என்ன சொல்றாருன்னு பாப்போம். மக்களுக்கு ஏற்பட்ட அவமானம் சார் இது. 8 கோடி தமிழர்களுக்கு ஏற்பட்ட அவமானம் ஒரு முதலமைச்சர் போகவே ஏற்படல. அப்படியே எல்லாமே மானம் தான் ஏற்பட்டது. போங்க சார். முரளி சார், உங்க ஆட்சியில எல்லாமே மானம் தான் ஏற்பட்டது, அவமானம் ஏற்படல. 2 மாசம் அவமானம் வந்துருச்சு. ஆட்சி செஞ்சுட்டு அவமானத்தை பத்தி பேசுறீங்க. இல்ல சார், அவமானப்பட வேண்டியது திமுக மத்த கட்சிகள். நான் எதுக்கு சொல்றேன்? உங்க ஆட்சியில ஒரு நிமிஷம் சார், அவர் சிம்பிளா கேட்கிறார் முரளி. உங்க ஆட்சியில நீங்க போகாம இருந்து தண்ணியை வாங்கி கொடுத்துட்டீங்களா? இப்ப இவரை போக வேணாம்னு சொல்றது ஒரு பெரும் டாக்குமெண்ட் காகிதமா மாறிடுச்சு சார். டெல்டா பாலைவனமா மாறிடுச்சு சார். டெல்டா பாலைவனமா மாறிடுச்சு. சட்ட போராட்டத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க பக்கத்துல விவசாயி கதறாரு, அழுகுறாரு. இந்த சட்ட போராட்டத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? இன்னும் எத்தனை நாளைக்கு சட்ட போராட்டத்தை வச்சு பேசிட்டு முடியும்? ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சறேன். ஒரே நிமிஷம் சார், நான் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றேன். எதற்காக நான் இந்த விஷயத்தை சொல்றேன்னு பாத்துக்கோங்க. காமராஜர் அவர்களுடைய காலத்துல கீழ்பவானி, வைகை, அமராவதி, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, வீடூர், கோமுகி, ஆலியாறு, ஆர்னியாறு, பரப்பிக்குளம், இப்படி 10 அணைகள் பெருசா கட்டி விவசாயிகளை வாழ்வாதாரத்தை பெருக்கணும். அதன் பிறகு ஒரே ஒரு அணை பெருசா சொல்லுங்க பாக்கலாம். கரூர் முரளி எனக்கு சவாலா விடுற பெருசா சொல்லுங்க. கட்டின அணைதான் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுது. அதான் கட்ட ஆட்கள் அந்த மாதிரி தண்ணி அடிக்கிறதுக்காக அணை கட்டினா காமராஜர் ஆட்சி காலத்துல சரி,
முரளி இப்ப பேச வேண்டியது ரியாஸ். அவர் பேசி முடிச்சிருக்கோம். விவசாயிகளின் நலன்ல நீங்க முதலமைச்சர் போக வேணாம் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க, அதை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க, விட்டுருங்க. இப்ப ரியாஸ் பேச வேண்டிய தருணம். அதாவது நான் இந்த கருத்தை எதற்காக பதிய வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் 10 அணைகள், பெரும் அணைகள் கட்டி அதெல்லாம் விவசாயிகள் முதலமைச்சர் போறனால என்ன பிரயோஜனம்? போவாரா? கடமை சார். அதுக்கு பதில் சொல்லிடுங்க. முதலமைச்சர் போறாரா? என்ன செய்திருக்கிறது என்ற கேள்விக்கான விடை இது. சரி, ஓகே. அந்த விடை நான் இங்க பதிய வைக்கணும். நீங்க முதலமைச்சருக்கு வந்துருங்க. முதலமைச்சர் போறாரா கர்நாடகாவுக்கு? போனா என்ன நடக்கும் சார்? முதலமைச்சர் நிச்சயமாக கர்நாடகா முதல்வரை சந்திப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? சந்திப்பாரு. பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு ஒரு இடத்துக்கு வந்து நின்னு இருக்கோம். நம்ம தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்திருக்கு, உத்தரவுகள் நமக்கு சாதகமா வந்திருக்கு, அரசிதழ்ல வெளியிட்டாச்சு, இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ போய் முதல்வர் அங்க தனியா போய் அதன் மூலமாக எது நடந்துவிடக் கூடாதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளே வேணா போயிடாதீங்கன்றாங்க. எதனால போயிடாதீங்கன்னு சொல்றாங்க சார்? எனக்கு அந்த ரீசனே ஒண்ணுமே புரியல. எது நடந்துவிட கூடாதுன்னா என்ன எனக்கு தெரியல. சட்ட போராட்டத்துல இதுல ஒரு தீர்வு கிடைச்சிட கூடாதுன்னா, இதுல ஒரு தீர்வு கிடைச்சிட கூடாதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்களா? போகாதீங்க அப்படின்னு. என்ன போனா ஒரு தீர்வு கிடைச்சா என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதன் மூலமாக நீரின் மூலமாக அரசியல் செய்தவர்களுக்கு ஒரு முடிவு காலம் வந்துருந்தா அதன் வெளிப்பாடாக இருக்குமா? அது தெரியல எனக்கு. ஏன் இந்த முதல்வர் அங்க போய் சந்திக்கட்டும், மனமுருகி பேசட்டும், 2 பேர் என்னுடைய தேவைகளை இவர் சொல்லட்டும், அவரும் கொடுக்கட்டும், என்ன இருக்கு? அந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு கேட்பாரு. கேட்கட்டும், உரிமையை கேட்கட்டுமே. ஐயா கேட்கிற நியாயமானது. ஏன் அப்படின்னு இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அங்க போய் என்ன செய்ய போறீங்க? அதாவது முதலமைச்சர் விஜய காவிரி நீரை தூக்கிட்டு வர போறீங்களா? காவிரியில 3500 கனஅடி நீரை கூட தர முடியாதுன்னு மேலாண்மை ஆணையத்துடைய ஒரு உத்தரவையை கர்நாடகா வந்து மதிக்கல. சொல்லி முடிக்கிறேன் யாருன்னு. காவிரி குறுக்க அணைக்கட்ட அனுமதிக்க கூடாதுன்னு ஏற்கனவே சட்டப்பேரவையில் வந்து விரிவா தீர்மானம் போட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்க அங்க என்னத்தை பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டது சிபிஎம் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் சண்முகம். ஏன்னா இவருடைய கூட்டணி கட்சிக்காரர் அவர். கூட்டணி கட்சி என்பதனாலேயே ஒட்டுமொத்தமான அனைவருடைய கருத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்ன்றது அவசியமே இல்ல. நியாயமான விஷயம். அது வந்து சிபிஐ நாங்க வந்து அந்த கட்சி எங்களுடைய கீழே இருக்கிறவங்க அவங்க எங்களுடைய கொள்கைகளை அப்படியே உள்வாங்கி அதே போன்று பிரதிபலிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சர்வாதிகாரிகள் நாங்கள் அல்ல. அவருடைய கொள்கையை அவர் சொல்றாரு, தப்பு கிடையாது. கூட்டணியில இருந்தாலும் அவருடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதற்கான உரிமை அவருக்கு இருக்குங்க. அந்த உரிமை சொல்றாருன்னு கேட்டீங்கல்ல, அதுக்காக சொன்னேன். இல்ல சார், நானும் அதான் சொல்றேன். அவர் நினைக்கக்கூடிய கருத்துக்களையும் அவருடைய கட்சி கருத்துக்களையும் அவர் வெளியே பகிர்றாரு. இதுல ஒரு தவறும் இல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, போய் சந்திப்பதன் மூலமாக ஒரு சுமூக தீர்வு ஏற்பட்டு நீரின் மூலமாக அரசியல் செய்தவர்களுக்கு முடிவு. நியாயமான விஷயம் சார், ரொம்ப நியாயமான விஷயத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது, இப்போ முதலமைச்சர் அங்க போய் கர்நாடகாவில் பேசி ஒருவேளை தண்ணி கூட தரத்துக்கு கர்நாடகா சம்மதிச்சிடலாம், நியாயமான விஷயம் தான், போகட்டு தவறில்லை. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பேசி, நான் போய் அங்கே பேசுகிறனால என்ன விஷயத்தை பேசுவேன், என்ன நடக்கலாம், நான் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்பேன், இதையெல்லாம் வந்து விளக்கலாம் இல்லையா? நான் போகிறனால என்ன பிரயோஜனம்? ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம்ல. அந்த ரியாக்ஷன் கர்நாடகாவில் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே. கர்நாடகாவில் எல்லா கட்சியும் ஒன்றா வருவாங்க சார். தமிழ்நாட்டில் ஓட்டு அதாவது பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான ஓட்டு போடும்போது சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்க இதுவரைக்கும் அங்க பாருங்க, புல்லட் ட்ரெயின் வேகத்துல கர்நாடகா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. எல்லாம் டக்கு டக்குன்னு செய்யறாங்க. தமிழ்நாட்டுல அதை உட்கார்ந்து இங்க இருக்கக்கூடிய அரசும் அரசியல்வாதிகளும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்றாங்க. அன்புமணி வந்து அனைத்து கட்சி கூட்டம் சொல்றாரு. இல்ல உண்மைதான். அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதல்வர் நல்ல முடிவு எடுப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம், உங்களை போன்று நாங்களும். ஏன்னா இப்பதான் 70 நாள் ஆச்சு. அந்த வார்த்தையை நான் சொல்லல சார், நீங்களா சொல்லிக்கிட்டா நான் பொறுப்பு இல்ல சார். இப்பதான் 70 நாள் ஆச்சு, இப்பதான் 10 நாள் ஆச்சுன்னு சொல்றதுக்கு நாங்க இல்ல. 70 நாள் ஆகிவிட்டது. அவர்கள் ஒரு நிலையை அடைந்து விட்டார்கள். பல இடங்கள்ல ஒரு புரிதல் வந்திருக்கும், அனுபவத்தை அடைந்து விட்டார்கள். நிச்சயமாக இதன் பிறகு தமிழகத்தின் வளர்ச்சியில் அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோட தான். இனிமேலும் இது வந்து சோதனை காலமாக இருக்கும், சோதனை செய்யக்கூடிய காலம். நான் சோதனைனா வேற சோதனை இல்ல. நிச்சயமா கொஞ்சம் மெதுவா ரியாக்ட் பண்ணாலும் கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. சொன்னாலும் லேட்டஸ்டா சொல்லுவாருன்னு இருக்கீங்க. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.